இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம். கோமதியும் அவங்களுடைய பிள்ளையும் கதிரும் பேசிகிட்டு இருக்காங்க. கூட பழனி இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது இது போல் அப்பதாவுடைய பிறந்த நாளைக்கு உனக்கு வரத்துக்கு ஆசை இருக்குதா இல்லையாம்மா அப்படின்னு அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாரு. அவங்க அம்மா கோமதி சொல்கிறாங்க, என்னடா இப்படி கேட்டுட்ட, நான் எவ்வளவு நாளாக அம்மாவுடைய பிறந்த நாளைக்கு போயிட்டு அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுன்ட்டு நினச்சிட்டு இருக்கேன். நீ என்னை பார்த்து இப்படி கேட்குறியே அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங்கோட கற்றுக்கிட்டு சொல்கிறேன். அது கதிர் அப்படி தானே, அப்பத்தாவுடைய காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படி தானே, அப்போது கவலையே படாதீங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போகிறோம் அப்படின்ட்டு கதை சொல்லுவார். அதுக்கு கோமதி, என்னடா சொல்கிற, இருக்கிற பிரச்சனைகளை அவங்க எப்படி நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கோமதி. அது கதிர் சொல்லுவார், அவங்க வீட்டுக்கு போனால் தானே பிரச்சனை, நம்ம ஏன் அவங்க வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனை ஒரு சத்திரத்தில் வச்சு அந்த சத்திரத்துக்கு போனால் தானே பிரச்சனை, நம்ம போக போகிறது கோவில், அங்கே எப்படி பிரச்சனை வரும், எல்லாருக்குமே பொதுவானது தான் கோவில், அங்கே யாரும் வர வேணாம்னு சொல்ல முடியாது, அப்படின்னும்போது நம்மளை யார் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவார் கதிர். அதுக்கு கோமதி, என்னடா சொல்கிற, கோவில் இல்லையா, கோவிலில் என்ன நடக்க போகுது, ஆமாம்மா அப்பத்தாவுடைய பிறந்தநாள் கோவிலில் தான் கொண்டாட போகிறாங்க, அதனால தான் அவ்வளோ தைரியமாக சொல்கிறேன், அப்பத்தாவுடைய பிறந்தநாளைக்கு எல்லோரும் கன்ஃபார்மாக போகலாம் அப்படின்ட்டு